இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஏசி கம்ப்ரஸர், அவுட்டோர் கம்ப்ரஸர், நான் இன்வெர்டர் ஏசில அவுட்டோர் கம்ப்ரஸர் எப்படி ஒரு ரிலேவை வச்சு ஆன் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் நீங்க பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா ரிலேவோட டயக்ராம் கொடுத்திருக்கேன். இந்த ரிலேல 4 சுவிட்ச் 4 பின் இருக்கும். இந்த 4 பின்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பின் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சோட பின், இந்த 2 பின் வந்து பாத்தீங்கன்னா காயிலோட பின். இந்த 2 பின் காயிலோட பின். சரி, ஓகே. இங்க பாருங்க கம்ப்ரஸரோட டயக்ராம் கொடுத்திருக்கேன். ரன்னிங், ஸ்டார்டிங், காமன் இருக்கு. கெபாசிட்டி கொடுத்து லைன் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த கம்ப்ரஸரை எப்படி ரன் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க காயில் இருக்கு இல்லையா, இந்த காயிலுக்கு 12 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற 220 வோல்ட் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஆன் ஆகி இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி கம்ப்ரஸரை பெர்ஃபெக்ட்டா ரன் பண்ண வைக்கும். அப்போ ஒரு ஏசி போர்ட்ல கம்ப்ரஸர் ஒர்க் ஆகல அப்படின்னா ரிலேல அவுட்புட் வரணும்னா முதல்ல பாப்பீங்க. அப்ப ரிலேல அவுட்புட் வரணும்னா இந்த ரிலே ஆன் ஆகலன்னு அர்த்தம். இந்த ரிலே ஆன் ஆகலன்னா ரிலேவை உடனே மாத்திர கூடாது. இந்த ரிலேவுக்கு வர 12 வோல்ட் பவர் சப்ளை வராம இருக்கும். வரல அப்படின்னா கம்ப்ரஸர் ஒர்க் ஆகாது. சோ இப்படிதான் இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகுது. சோ அடுத்த வீடியோல இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் பத்தி போடுறேன்.